4 குழந்தைங்க இருக்க வீட்ல, 4 இல்லன்னா 2 குழந்தைங்க இருக்க வீட்ல கூட, ஒரு அம்மாவோ, அப்பாவோ அந்த ஏதாவது ஒரு குழந்தைக்கு ஸ்பெஷலா கேர் எடுத்து, இந்த குழந்தை கொஞ்சம் வீக்கா இருக்கான், இவன கொஞ்சம் நல்லா புஷ்டி ஆக்கணும், இவன் கொஞ்சம் ஏழையா இருக்கான், இவன கொஞ்சம் பணக்காராக்கணுன்ட்டு எல்லா சொத்தையும் எழுதி குடுத்து, எல்லா பணமும் அவனுக்கே குடுத்து அவன கொஞ்சம் குரோத் ஆக்கிட்டே இருப்பாங்க. அப்ப இன்னொரு குழந்தை கஷ்டப்படும். என்னடா அது அம்மா, அப்பா அந்த குழந்தைக்கு மட்டும் நல்லா செய்றாங்களே, கூட பிறந்தவங்களுக்கு நமக்கு எதுவும் செய்யலையேன்னு அந்த குழந்தை வந்து மனசு கஷ்டப்படும். இந்த குழந்தை எவ்வளவு மனசு கஷ்டப்படுதோ அது எல்லாமே அந்த குழந்தைக்கு ரொம்ப கஷ்டத்தை தான் உண்டாக்கணும். எவ்வளவுதான் அம்மா அப்பா அதை உயர்த்த நினைச்சாலும் அது அந்த அளவு வந்து உயராது. ஏன்னா இதோடைய மனசு கஷ்டம் வந்து அந்த குழந்தைக்கு தான் போய் சேரும். அதனால எப்பவுமே அம்மா அப்பா அந்த தப்பை பண்ணாதீங்க. என்னைக்குமே குழந்தைங்க, எல்லா குழந்தைங்களும், பெத்த குழந்தைங்க 4ஆ இருந்தாலும் 5ஆ இருந்தாலும் 2ஆ இருந்தாலும் எப்பவுமே சமமா பாதிக்க கத்துக்கோங்க. ஏன்னா அதுவே நீங்க உங்க குழந்தைக்கு நீங்க எவ்வளவு கேர் பண்றோம், எவ்வளவு இது பண்றோம்னு நினைக்கிறீங்களோ அது வந்து அது கஷ்டத்தை தான் கொடுக்கும். அது எதுக்கு? பெத்த குழந்தைங்க, நம்ம பெத்த குழந்தை, நம்ம ஆணோ பெண்ணோ எல்லாத்தையும் சமமா நினைங்க. ஆம்பளை குழந்தைங்க தான் சொத்து கொடுக்கணும், பொம்பளைங்களுக்கு கொடுக்க கூடாது அப்படிலாம் மட்டும் மனசுல எண்ணத்தை வச்சுக்க. எல்லா குழந்தையும் ஒரே ஈக்குவலா வந்து நீங்க வந்து ட்ரீட் பண்ணுங்க. அம்மா அப்பாவுக்கு அதுதான் அழகு.